சாதாரணமாக இந்த வயது சென்றவர்கள் இந்த மூட்டு வலியினால் பாதிக்கப்படும் போது அதை தேய்மானத்தினால இந்த வலி வருதுன்னு சொல்லுவோம் நான். அது ஒரு மூட்டு இல்லைன்னா 2 மூட்டுகளுமே பாதிக்க வாய்ப்பு உள்ளது. சாதாரணமாக 2 மூட்டுகளுமே ஒரே அளவில் தேய்மானம் அடைந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு மூட்டு அதிகமாகவும் இன்னொரு மூட்டு கொஞ்சம் அதை விட சற்று குறைவான நிலையிலும் தேய்மானம் அடைய வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் நோயாளிக்கு தேவையான சில பரிசோதனைகள், அதாவது பிளட் டெஸ்ட்டு, அப்புறம் எக்ஸ்ரே, தேவைப்பட்டால் ஒரு சிடி ஸ்கேன் இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணிவிட்டு சில வேறு மருத்துவர் மூலமாக செய்ய வேண்டிய சில பரிசோதனைகளும் செய்துட்டு இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமா இல்லது மருந்து மாத்திரைகளில் இந்த வலிகள் சரி செய்ய வாய்ப்புகள் உள்ளன என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலைமை வரும்போது அதற்கு எப்படி செய்யலாம், அவருடைய வயது, அவருக்கு இருக்கிற நோய்கள், எஸ்பெஷலி டயபெட்டிஸ் இல்லைன்னா ஆஸ்மா, கார்டியாக் டிசீசஸ், இந்த மாதிரிப்பட்ட சில நோய்களுடைய தன்மையை கரெக்டாக புரிந்து கொண்டு அதற்கு தேவையான டெஸ்ட்டுகளும் செய்து அறுவை சிகிச்சை செய்ய நோயாளியை தயாராக்க வேண்டும்.